ஹலோ டேக்கிங்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல், இந்த சேனல் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, முழுக்க முழுக்க தமிழ்லேயே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கும் அந்த நாலேஜை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் தான் இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இது முழுக்க முழுக்க நம்ம தமிழ் பசங்களுக்காகவே. ஏன்னா நம்ம தமிழ் பசங்களை நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட நிறையா ஐடியாஸ் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது, ஒரு சொந்த பிச்சை ரேஞ்சுக்கு ஐடியாலாம் வச்சுருக்கீங்க எல்லாம். ஆனால் அதெல்லாம் எங்கே டெவலப்மெண்ட் பண்ணுறப்போ இல்லை எங்கே எல்லாம் பிரேக் ஆகுதுன்னு நான் பழகின வரைக்கும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு படிக்கணும், டெவலப் பண்ணணும், எல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஒரு தாட் வருது. பட் ஆனால் அந்த கம்யூனிகேஷன், அதாவது இங்கிலீஷ்னு வரப்போ கொஞ்சம் நம்ம பசங்க ஸ்லோ டவுன் ஆகிடுறாங்க. அது நிறையவே நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா அதில் டெரிவேஷன், டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நிறைய இங்கிலீஷில் ரொம்ப கொடுத்துருக்கனால நம்ம பசங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகி அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுறாங்க. இதை நான் ஓவர் கம் பண்ணணும், அந்த நம்ம பசங்கள்கிட்ட ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காக முழுக்க தமிழ்லேயே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கணும்னு ஆர்வம் இருக்காங்களா அவங்க ஆரம்பித்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற இருக்கவங்களுக்கு வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி என்னோடய கோர்ஸ் பிளானை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் பிளான் எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஜாவா, காட்லின் 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியுமே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி. ஆரம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணி தான் மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு அவங்களுக்குமே தனியாக ஒரு ட்ராக் ஆரம்பித்து போவாங்க போல இருக்குது. அதனால் காட்லின் லாங்குவேஜ்னு புதுசாக இப்போ பூம் ஆகிட்டு வருது. அதுக்கு தான் நிறைய இப்போ இதுவும் இண்டஸ்ட்ரீஸும் நிறையா அதுக்கு தான் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த 2 லாங்குவேஜஸ்லேயும் பேசிக்லேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத முழுக்க தமிழ்லேயும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது என்னோட ஒரு சிறிய முயற்சி. இப்போ நம்ம இந்த சேனல், இந்த கோர்ஸோட பிளான் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 0 லெவல் நாலேஜ்லேருந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளானாக தான் நான் அதை டிசைன் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே ஒரு கோர்ஸ் சிலபஸை நான் ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரி பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜாவாவோட பேசிக்ஸ், ஃபஸ்ட்டு ஜாவோட பேசிக் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது ஜாவா எப்படி ஆண்ட்ராய்ட் கூட வந்தது, அங்கேருந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது. அதுக்கப்புறம் காட்லினோட பேசிக், காட்லின் யூஸ் பண்ணி எப்படி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது. அதுக்கப்புறம் மாடர்ன் டெக்னாலஜிஸ், இப்போ ஆண்ட்ராய்டில் ஜெட் பேக், கேம்பஸ் இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கிடெக்சர்லாம் யூஸ் பண்ணி எம்விஎம் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாம் ஒரு கிளாஸாக மட்டுமே இருக்காது, சொல்லிக் கொடுக்கறது மட்டுமே இருக்காது. இதை ரியல் வேர்ல்டில் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ஒரு இடத்துலையும் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதை உங்களையும் நான் பண்ண வைப்பேன். எப்படின்னா டெய்லி உங்களுக்கு டாஸ்க் இதெல்லாம் நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பசங்களாம். அந்த கொடுக்குற அந்த டாஸ்க்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பண்ணிங்க, அதை ட்ரைவ் போட்டு எனக்கு அனுப்புங்க. நம்ம இதை டே டு டே நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நம்மளை இந்த சேனல் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் என் பேர் கார்த்திகேயன் பிரகலாதன். எனக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நிறைய காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸில் டெவலப் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் மாடியூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணி அவுட்புட் எடுத்திருக்கேன். இந்த நாலேஜை உங்ககிட்ட நான் உங்களுக்கு சொல்லி உங்களையும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு கொண்டு வரலாம். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல் நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி நான் என்னோட தாட் என்னன்னா, உங்களை ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு கொண்டு போகணும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் கிளியர் ஆகிருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். தனியாக உங்ககிட்ட ஒரு மாடியூல் கொடுத்தா நீங்களே உட்காந்து தனியாக டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்டார்டிங் செஷனுங்கிறதுனால ரொம்பலாம் நம்ம அது இதுன்னு போக வேணாம். சிம்பிளாக உங்களோட சிஸ்டத்தில் எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இன்றைக்கி போதும். ஆனால் நான் நிறைய டெக்னிக்கலாக உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கணும், இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் விரும்புகிறேன். அது அடுத்தடுத்த செஷனில் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அப்போ அப்படியே போவோம். இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் தேவை. இப்போ மேக் மிஷினாக இருந்தால் ஒரு 8GB ரேமில் மேக் மிஷின் போதும், லேப்டாப் மிஷின் சம்திங். பட் இதுவே நீங்கள் ஒரு விண்டோஸ் மிஷினை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா, லேப்டாப் ஒரு மிஷின் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா, மினிமம் i3 இல்லை i5 ப்ராசஸர் இருக்க மாதிரி பார்த்துட்டாங்க. 8GB ரேம் கம்பல்சரி இருக்கும். ஏன் அப்படி நான் இதை ஏன் ரெக்குயர்மெண்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஐடி இருக்குங்களா, அந்த டெவலப்மெண்ட் டூல், அது நிறைய ரேமில் நிறைய ஸ்பேஸாக எடுத்துக்கும் டூரிங் டைம் ஆஃப் பில்டிங் அண்ட்
run the application in the real device or emulator. ஸோ நியர்லி ஒரு 2 GB காட்டும் நம்மக்கிட்ட ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுனால ஸோ நமக்கு அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நாளைக்கு வந்து அது ஒரு ஏன்னா இதுவே நமக்கு வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆகிடக்கூடாது. நிறைய நேரம் பில்டிங் டைம் எடுத்து ரன் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருந்தால் அதுவே நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிரும், என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் இந்த இது சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. ஸோ சும்மா நார்மலாகவே நீங்கள் போய் உங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ டவுன்லோட் அப்படின்னு சும்மா கொடுத்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே நார்மலாக அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெயின் பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறதை பொறுத்து என்ன மிஷினோ அதுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ லேட்டஸ்ட்டான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கோலா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகி உங்கள் இதில் வந்துடும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஜாவா ஜேடிக்கு நீங்கள் மேலே இன்ஸ்டால் பண்ணி அது பார்த்தெல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்துட்டு இப்போ ஜாவா தான் அதோட பேஸாக இருந்தது. இப்போ ஜாவா வச்சு தான் அதோட எஸ்டிகேல டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே தனியாக ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ EXE கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஜேடிக்கு தனியாக இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இன்ஸ்டால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நான் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட லோக்கல் மிஷின்லேருந்து விண்டோஸ் மிஷின்லேருந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்திருப்பேன். ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்தோடனே இதை நீங்கள் ரன் கொடுத்த உடனே முதல்ல வந்து ஒரு வெல்கம் நோட் மாதிரி அவங்க கொடுத்து கண்டினியூ கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் அடுத்து கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுற அந்த காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் உங்களோட சிஸ்டத்தில் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் எந்த பாத்தில் போய் இன்ஸ்டால் ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதனால் அந்த டெவலப்மெண்ட் கிட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை எல்லாமே அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நண்பா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் நெட் இந்த டைமில் பார்த்துக்கணும். நியர்லி ஒரு 2 GB இன்டர்நெட் டேட்டா டவுன்லோட் பண்ணி எடுத்து உட்கார வைக்கும். அதோட எஸ்டிகேஸ் தான் வந்து ஒரு 2 GB கிட்ட வரும். ஸோ ஒரு 2 GB 3 GB வந்து நெட் அவைலபிள் லிமிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெட்டு ஸ்பீடாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்தால் ஒரு 1/2 hour கிட்ட இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எடுத்துக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி வந்துடும் நண்பா. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி நமக்கு போதும். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன்ல, ஜாவா காட்லின் இது என்ன, இது எப்படி வந்தது, இதோட ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துட்டு அப்படியே அடுத்த கிளாஸ் நம்ம அப்படியே எப்படி ஒரு ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது உங்கள் சிஸ்டத்தில் அப்படிங்கிறத நம்ம வெரி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நண்பா. ஸோ என்னோட இந்த ஐடியா இல்லை என்னோட இந்த கோர்ஸ் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ.